ஹலோங்க. வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்னைக்கு நம்ம சேனல்ல கம்மஞ்சோறும், முருங்கைக்கீரை கூட்டு குழம்பும் எப்படி வைக்கிறது தான் பார்க்க போறோம். வாங்க பார்த்துடலாம். முதல்ல கம்மஞ்சோறு செஞ்சிடலாம். அதுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு கம்பு எடுத்துக்கோங்க. அதை க்ளீன் பண்ணி கழுவி நம்ம அதை அரைச்சிக்க போகிறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த கம்மஞ்சோறுக்கான உலை வச்சிடலாம். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அந்த கம்பில் கல்லுலாம் எதுவும் இல்லாதபடிக்கு நல்லா அலசி எடுத்துட்டு அதை மிக்சியில் போட்டு நம்ம அரைச்சிக்க போகிறோம். அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் நம்ம. இது ரொம்ப நைஸாலாம் அரைச்சிடக்கூடாது. குருணை குருணையாக ஓரளவுக்கு கொரகொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கலாம். நம்ம அடுப்பில் வச்சுருந்தா உலையும் காஞ்சிருச்சு. அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி எடுத்து வெளியே வச்சுருவோம். பின்னாடி தேவைன்னா சேர்த்துக்கலாம். நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த கம்பை இதெல்லாம் இப்போ சேர்த்து நல்லா கிளறிக்கலாம். கம்பை சேர்த்த உடனே பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் கெட்டி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் உடனே கிளறி விட்டுக்கிட்டே நீங்கள் மெதுவாக சேர்க்கணும். உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக கம்பை இந்த மாதிரி உலையில போடுறதுக்கு பயமாக இருக்குது, அதாவது கெட்டி ஆகிடும், என்ன சொல்கிறது, கெட்டி கெட்டி ஆகிடும் இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகிடும்னு பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உலக்காயறதுக்கு முன்னாடியே அரைச்சி வச்ச அந்த கம்பை கொஞ்சம் தண்ணியில் போட்டு கரைச்சி வச்சுருங்க. அந்த கரைச்சி வச்ச கம்பு தண்ணியை உலை காஞ்சதுக்கப்புறம் சேர்த்துட்டு நீங்கள் அப்புறம் கிளறினீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் அந்த லம்ப்ஸ் ஃபார்ம் ஆகாது. கம்பு அரைக்கும் போது கொஞ்சம் தான் உப்பு போட்டோம். ஸோ இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இதோட. ஸோ முன்னைக்கு நம்மளோட கம்பு நல்லா வெந்து வந்துட்டுருக்கு. நம்ம நார்மல் பாத்திரம், ஏதாவது ஈய பாத்திரம் அந்த மாதிரி வைக்கிறத காட்டிலும் இந்த மாதிரி மண் பாத்திரத்தில் இந்த மாதிரி கம்பு இந்த மாதிரி விஷயம்லாம் செஞ்சோம்னா அதோட ஃப்ளேவர் இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்மளோட கம்மஞ்சோறு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு தொட்டுக்கிறதுக்காக நம்ம செய்ய போகிற முருங்கைக்கீரை கூட்டு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு 1 கப் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே 3-4 போல் காஞ்ச மிளகாய், 3 பல்லு பூண்டு, அரை ஸ்பூன் போல் ஜீரகம், கொஞ்சம் போல் மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சிக்கலாம். இதுவும் பார்த்திங்கன்னா குறந்தான் இருக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஸோ அடுப்பில் ஒரு கடாய் வச்சாச்சு. எண்ணெய் சேர்த்துடலாம். கடுகு அரை ஸ்பூன் போல், ஒரு 10-12 போல் சின்ன வெங்காயத்தை குட்டி குட்டி நறுக்கி வச்சுருக்கோம், அதை சேர்த்துடலாம். நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய சைஸ் தக்காளியை குட்டி குட்டியாக நறுக்கி அதை சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துடலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை நல்லா அலசி எடுத்து வந்திருக்கோம், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த முருங்கைக்கீரையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மசாலா, பருப்பு இதெல்லாம் போட்டு அதை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். நம்மளுக்கு ஊற்றி சாப்பிட்ற அளவுக்கு இது கொஞ்சம் தண்ணியாட்டம் தான் இருக்கணும்.
ஸோ இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. பத்தலைனா சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது நல்லா கொதிக்க விடுவோம். ஸோ இப்போ நம்மளுடைய முருங்கைக்கீரை கூட்டு குழம்பும் தயாராகிருச்சு. கம்பஞ்சோரோட இதை சேர்த்து சாப்பிட வேண்டியது தான். ஒரு கம்பஞ்சோறு உருண்டை எடுத்து பிளேட்டில் வச்சுட்டு அது மேலே நம்ம செஞ்ச குழம்பையும் தாராளமாக விட்டு அதை அப்படியே சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தெரியும் உங்களுக்கு. குழம்பு ஊற்றி நல்லா காரசாரமாக சாப்பிட்டாச்சு. காரத்துக்கு அப்புறம் என்ன, ஸ்வீட் தானே. நம்ம செஞ்ச கம்பஞ்சோரை வச்சு கொஞ்சம் ஸ்வீட்டாக சாப்பிட்றலாம் வாங்க. நம்ம செஞ்ச கம்பஞ்சோறு உருண்டையை வச்சாச்சு. அது மேலே உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதெல்லாம் சேர்த்தாப்புல ஒரு பிடி எடுத்து சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நாங்கள் இன்றைக்கி செஞ்ச இந்த கம்மஞ்சோறு முருங்கைக்கீரை கூட்டு குழம்பு அடிஷ்னலாக செஞ்ச அந்த கம்மஞ்சோரோட ஸ்வீட்டர் வெர்ஷனும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். உங்கள் வீட்டில் அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களோட கருத்துக்களை கீழே காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் அடுத்தடுத்து போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்யூ.